ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ 2019க்கு பிறகு வந்து பாருங்கள், ரயில்வேலேருந்து லெவல் 1 கேட்டகரிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 32,484 வேகன்சி வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 30,000க்கு மேலே தான் வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் மேனு, ட்ராக் மெயின்டனரு, அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 22 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளார ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு என்னைக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23 ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 22 பிப்ரவரி தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 32,000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள், இனிஷியலாக உங்களுக்கு பேசிக் பே வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. இந்த 18,000 இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். உங்கள் கைக்கு இனிஷியலாக வந்து 30,000க்கு மேலே தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ அதாவது உங்களுக்கு இதில் எக்ஸாம் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டீஸில். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 36 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இவங்கள தவிர்த்து நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 வருஷம் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். அவங்களாம் 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 வருஷம் இருக்கும். 41 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ கோவிட்-19க்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2019க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 23 ஜான்வரி அன்னைக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து 36ங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 18லேருந்து 33 தான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கும். அது இல்லாமல் ஓபிசிக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு ஓபிசிக்கு வந்து 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 41 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, அதாவது எக்ஸாம் ஃபீஸு. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரூ. 250 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா ரூ. 500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு. அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து போகும். அதனால் வந்து அது மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரும்னா 23 ஜான்வரிக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தது உங்களுக்கு வந்து நான் சேனல் மூலியமா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த லொகேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் விடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இது வந்து விட்டுருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே தரப்புல இருந்து இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் ஜோனல் ரயில்வேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க 32,438 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண சொல்லி ஆல்ரெடி வந்து விட்டுருந்தாங்க இந்த லெவல் 1 கேட்டகரிக்கு. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து ஸோ அஃபிஷியலாக வந்து எல்லா ஜோனலுக்குமே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. 32,438 வேகன்சி. அந்த நோட்டீஸ் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு லெவல் 1 கேட்டகரிக்கு. ஸோ என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்னா, பாயிண்ட்ஸ் மேன் கேட்டகரி, அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் ட்ராக் மெஷினு, அதுக்கப்புறம் பிரிட்ஜு, ட்ராக் மெயின்டனரு, அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லோகோ செட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட்டில் வந்து ஆப்ரேஷனு, ஸோ ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரிலாம் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராக் மெயின்டனருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 13,187 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. பாயிண்ட்ஸ் மேனுக்கு வந்து 5,058 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜோனலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன்.
ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா, எந்தெந்த ரீஜியன்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, எஸ்ஆர்ன்னு இருக்கும். சதர்ன் ரீஜியன் குடுத்துருக்காங்க பாருங்க. சதர்ன் ரீஜியன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டகரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாருங்க மேல 108 வேக்கன்சி, 109 வேக்கன்சிலாம் குடுத்துருக்காங்க. அதே பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 199 வேக்கன்சி இருக்கு. அதாவது சதர்ன் ரீஜியன்ல மட்டும் ஒரு 199 வேக்கன்சி இருக்கு. ட்ராக் மெயின்டெய்னருக்குலாம் வந்து 1129 வேக்கன்சி வந்து இருக்கு. ஓவராலா வந்து பார்த்தோன்னா, நம்ம சவுத் ரீஜியனுக்கு மட்டும் 2249 வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ 32,000 வேக்கன்சில வந்து 2249 வேக்கன்சி வந்து நம்ம சவுத் ரீஜியனுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து நீங்க தனித்தனியா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இதுக்கான நோட்டீஸ் வந்து விட்டிருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலா வந்து அதுக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்குள்ளார வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். அத வந்து நான் வந்ததுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமா வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.